தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய 3 கிரக பெயர்ச்சிக்கு பின் அந்த வரிசையில முதல்ல தனுசு ராசிக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல எப்படி இருக்க போகுது மேம்? புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ரொம்ப நாள் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க இப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க. அதே மாரி இப்போ அம்மா, அப்பா பார்க்குற அரேஞ்ச்டு மேரேஜ் கூட திருப்திகரமா நடக்கும். ஒரு சில நபர்கள் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், இல்ல ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு நம்ம எதை சொல்லலாம் மேம்? தனுசு ராசிக்காரங்க வந்து இப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்போ அவங்க லைஃப்ல ஒரு ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட் அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது மேம்? தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் நிச்சயமா இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நமக்கு தான் கிடைக்குமே, நமக்கு தான் கொடுத்துருவாங்களே அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல டைரக்ட் லீடர்கிட்ட நீங்க போய் பேசுங்க. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது, வீடு மனை இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமா இருக்குங்க? தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு கனவுகள் கண்டிப்பா நிறைவேறும். இவங்க ரொம்ப நாளாக நீண்ட நாளாக எதை ஆசைப்பட்டுட்டு இருக்காங்களோ, இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க. ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நிலம் வாங்குவாங்க. தனுசு ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் செல்ல வேண்டிய கோயில் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? திருப்தியாக இருந்தால் போதும், சர்வீஸ் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு, ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு துர்க்கை அம்மனுடைய வழிபாடு அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரே பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு தானம் தர்மம் செய்யணும்னா என்ன மாதிரி தானம் தர்மம் செய்யலாங்க? தனுசு ராசி அன்பர்கள் வந்து 4ஆம் வீடு இவங்களுடைய குரு, அங்கே தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பக்தி பிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய 3 கிரக பெயர்ச்சிக்கு பின் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். சனி பெயர்ச்சி நடந்து முடிந்தது. இனி அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி ராகுக்கு இது. இந்த பெயர்ச்சிகள்ல தனுஷுக்கு எதெல்லாம் சாதகம், எதெல்லாம் பாதகம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அந்த வரிசையில முதல்ல தனுசு ராசிக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது மேம்? தனுசு ராசிக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். திருமணம் மட்டும் இல்ல, மறுமணமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. தனுசுனாலே குரு. அவங்க வந்து நெறைய இப்போ பயந்து இருக்காங்க. அதாவது எதுவுமே வேண்டாண்டாப்பா, எனக்கு திருமணம்ன்ற ஒரு பந்தமே வேண்டாம். ஏன் இந்த பிரச்சனையெல்லாம்? சிவனேன்னு போய் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாமே தன் குழந்தைகள், தன் குடும்பம் அப்படின்ற எண்ணம் வந்து நெறைய தனுசுக்கு வந்துருச்சு. ஆனா இப்ப வந்து அந்த எண்ணம் வந்து மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அவங்க மனசுக்கு ஒத்துன ஒருத்தர் அவங்க கண்களுக்கே படுறதுக்கும், இப்போ அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது அது லவ்ன்றத விட அது பி எ மெச்சூர்ட் பெர்சனாலிட்டி லவ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ரொம்ப நாள் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க இப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க. அதே மாரி இப்போ அம்மா, அப்பா பார்க்குற அரேஞ்ச்டு மேரேஜ் கூட திருப்திகரமா நடக்கும். மறுமணம் நடக்கவே நடக்காது. வேண்டாம், கல்யாணமே வேண்டான்னு நெனைக்கிறவங்களுக்கு கூட இப்போ குருனுடைய பார்வை இவங்க மேலயும் படுது. இவங்களுடைய 11ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால திருமணம், மறுமணம் சூப்பரா அமையும். தயவு செஞ்சு தள்ளி போட வேண்டாம். இந்த காலகட்டத்தில பண்ணீங்களான்னா, எந்த காலகட்டத்திலயும் நீங்க பண்ணிக்க முடியாது. ஸோ தனுசு ராசி ஆண்மகனா இருந்தாலும் சரி, பெண்மகனா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஓகே பண்ண வேண்டியது உங்களுடைய திருமணத்துக்கும், மறுமணத்துக்கும் தான்றது சொல்ல விரும்புறேன். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கிரக பெயர்ச்சிகளுக்கு பின் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க மேம்? தனுசு ராசிக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பும் திருப்திகரமாவே தான் இருக்கு. ஏன்னா குரு அப்படின்றது அனுபவிக்கிற யோகம். ஸோ அனுபவிக்கிற யோகம் ஒருத்தருக்கு காசு, பணம், வண்டி, வாகனம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த குழந்தையினுடைய மழலை, அந்த குழந்தை எதுக்காக நம்ம இந்தியன் பிராட்டப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா, எதுவானாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்காக தான் வாழ்வது. அப்படி இல்லைன்னா வாழ்க்கையே அர்த்தம் இல்ல அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ அப்ப குருனுடைய பார்வை இங்க கிடைக்கிறதுனால 16 வருஷம் குழந்தை இல்ல, 30 வருஷம் குழந்தை இல்லன்றவங்களுக்கு கூட எதிர்பார்க்காம டக்குன்னு எப்படிப்பா உருவாச்சு? அப்படின்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். அதே மாரி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் கரெக்ட்டான வழி இப்போ அமைஞ்சு திருப்திகரமான ஒரு ரைட்டான வழியில போய் கன்சீவ் ஆறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. பிறக்கக்கூடிய குழந்தையுமே திருப்தியான, சந்தோஷமான குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமா இருக்கு. தனுசு ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், இல்ல ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு நம்ம எதை சொல்லலாங்க மேம்? தனுசு ராசிக்காரங்க வந்து இப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த சனியினுடைய பார்வையும் சேர்ந்து இவங்க மேல படுது. சனியினுடைய 10ஆம் பார்வை, குருவினுடைய பார்வை. அப்படி இருக்கும்போது, என்னமோ ஒரு சோம்பேறித்தனம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதே மாரி ஒரு விடாமுயற்சின்றது இப்போ முடியாத மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தில் ஃபீல் எக்ஸாஸ்டட் மோர். அப்ப அந்த எக்ஸாஸ்ட் ஆகாம இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய வழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரெட்டை முகமுள்ள மனிதர்கள் வந்து இவங்கள சுத்தி சுத்தி இப்ப இருப்பாங்க. இவங்க கிட்ட ரொம்ப சூப்பரா பேசுவாங்க.
அத நினைச்சு இவங்களுடைய பர்சனல் விஷயத்த சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனா, அங்க போய் அவங்க வேற மாரி இருப்பாங்க. ஸோ, இந்த இடத்துல நீங்க மூவ் பண்ற நபர்களோட அவங்களுடைய நேச்சர தெரிஞ்சு மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும், நெறைய சீக்ரெட்ஸ உங்களுக்குள்ள மெயின்டெயின் பண்ணுங்க. அதுக்கு எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது தேவையில்லாத கேள்விகள், சம்மந்தம் இல்லாம கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு சிரிப்பு. சிரிச்சுட்டு, "ஏம்மா? என்ன வேணும்மா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் வந்து முடிச்சுக்கோங்க. அத விட்டு மத்தவங்களுடைய விஷயத்துக்குள்ள நீங்க இன் டெப்த்துக்கு போனாலும் சரி, உங்ககிட்ட அவங்க இன்வால்வ் பண்றதோட ரெட்டை முகங்களோட கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா போதுமானது. தனுசு ராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில பிசினஸ் அப்படிங்கிறது எப்படி சாதகமா இருக்க போகுதுங்க மேம்? தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பொருளாதார முன்னேற்றம் இப்ப வரப்போகுது. தனுசு ராசி நியாயத்தின் அடிப்படையில பிசினஸ் பண்ணுவாங்க. எதுவுமே உங்க மனசு வந்து விடாது. அதீதமா போறதுக்கோ, நெகட்டிவான விஷயத்துக்கு தனுசு ராசி உள்ள போகாது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பூஜை புனஸ்காரத்துக்கு உண்டான விஷயங்களுக்குள்ள இப்ப நுழைய தனுசு ராசி மக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா ஒண்ணு வைக்கணும் அப்டின்னா கூட, ஒரு பூஜா ஸ்டோர் வைக்கலாம். பூஜையினுடைய விஷயங்களுக்கு நம்ம பிரதிபலிக்கலாம் அப்படின்னு வருவாங்க. ஸோ திருப்திகரமான பிசினஸ் அமையும். லாபகரமாவே அமையும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல. புது திருப்பங்கள் ஏற்படும். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க நடக்கவே இல்ல அப்டின்னா கூட, இப்போ வந்து அவங்க ப்ரொசீட் பண்ற விதத்துல ஆனா ஒரே ஒரு விஷயம் 10ஆம் வீட்ட வந்து இவங்களுடைய 10ஆம் வீட்ட வந்து சனி பகவான் பார்க்குறாரு. ஸோ அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம இருக்கவே இருக்காது. பட் குருவினுடைய பார்வையினால அத சரி பண்ணி அவங்க ஜெயிச்சு வருவாங்க. இது சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு லேபர நம்பி தான் ஒரு ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தனியா எந்த ஒரு முதலாளியும் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து அத கண்டிப்பா முடிச்சு குடுப்பான் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு தான் அவன் வரமாட்டான். லாஸ்ட் மினிட்ல லீவ் போடுவான். ஸோ அதனால தனுசு ராசி அன்பர்கள் எதுல காஷனா இருக்கணும்னா, எந்த வேலையும் அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இங்க மிகப்பெரிய ரிக்வெஸ்ட். தனுசு ராசி நேயர்கள் ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த கிரக பயிற்சியில் எது சாதகமா இருக்க போகுது? எப்போ அவங்க லைஃப்ல ஒரு புரமோஷன், இன்கிரிமெண்ட் அந்த மாரி அமைப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க மேம்? தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் நிச்சயமா இருக்கு. ஆனா, அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம். என்னன்னா, நெறைய பேரு உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெட்டை முகத்தோட வொர்க் பண்ணுவாங்க. அந்த இடத்த நீங்க கிளியர் கட்டா இருந்துட்டு, நமக்கு தான் கிடைக்குமே, நமக்கு தான் குடுத்துருவாங்களே அப்படின்னு நினைக்காம, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல டைரக்ட் லீடர்ட்ட நீங்க போய் பேசுங்க. இட் மே பி அன் ஹெச்ஆர், இட் மே பி அ பாஸ், இட் மே பி அ மேனேஜர். அவங்களோட போயி நீங்க கண்டிப்பா பேசும்போது, டைரக்ட்டா பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. இல்ல அப்டின்னா, உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் இந்த இடத்துக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் குடுங்க சார். அவரு இந்த இடத்த தான் சார் கேட்டாரு. அவருக்கு தனியா தான் சார் இருக்க பிடிக்கும். அப்டின்னு சொல்லி தப்பா கோத்து விட்டு கூடாத ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, சனி பகவானுடைய பார்வை அப்டின்றது இருக்கிறதுனால, நீங்க எதுலயுமே நிதானமா, பொறுமையா போயி உங்களுக்கு என்ன வேணுமோ அத டிக்ளேர் பண்ணீங்கன்னா, நல்லாவே கிடைக்கும். இல்லாட்டி ஜீவனத்துல பணம் வரக்கூடிய இடத்துல சில கஷ்டங்கள் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகக்கூடிய வகையில இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது வீடு, மனை இந்த மாரி அமைப்புகள் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமா இருக்குங்க? தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு கனவுகள் கண்டிப்பா நிறைவேறும். இவங்க ரொம்ப நாளா, நீண்ட நாளா எத ஆசைப்பட்டுட்டு இருக்காங்களோ, இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டா, கண்டிப்பா வீடு வாங்குவாங்க. ஒரு நிலம் வாங்கணும்னு நெனைச்சா, கண்டிப்பா நிலம் வாங்குவாங்க. ஒரு நிலத்த வித்து இன்னொரு நிலம் வாங்கணும் அப்படின்னு நெனைச்சாலும், கண்டிப்பா அவங்களுக்கு முடியும். அதனுடைய காரணங்கள் கிளியர் கட்டா அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய முயற்சிகள் இங்க ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புறேன். விடாமுயற்சி மட்டும் வேணும். தானே நடக்காதா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா ராசிநாதன் குருவோட வீட்ல தான் அதே 4ஆம் வீட்ல தான் சனி பகவானும் இருக்காரு. குருவினுடைய பார்வையும் இருக்கு. ஸோ நீங்க எந்த ஒரு விஷயமே ஒரு தடவ போனேன், செஞ்சேன், நடந்துட்டேன்ற ஒரே ஒரு விஷயத்த விட்டுட்டு, விடாமுயற்சியா ஓகே நான் இத்தன புரோக்கர பார்த்தேன். அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி, "என்னப்பா யார் வந்தாங்கப்பா பார்த்தீங்களா? சொன்னீங்களா?" அப்படின்லாம் நீங்க கேட்டேன் அப்படின்றது, திரும்பி திரும்பி நீங்க வந்து அங்க கேட்டுட்டே இருக்கும்போது, கண்டிப்பா அந்த இடம் வீடாகட்டும், நிலமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சுபிக்ஷமான ஒரு தன்மைக்கு கொண்டு வரும். விடாமுயற்சி மட்டும் ரொம்ப அவசியம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த எதிரிகள்ல வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது எப்போ ஒரு முடிவுக்கு வரும் மேம்? கோர்ட் கேஸ் எதா இருந்தாலுமே அதுக்கான தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமா வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க? தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு கண்டிப்பா எந்த பிரச்சனை எப்படியாக இருந்தாலும் முடிக்க சூப்பரா வராரு ராகு. ராகு 3ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்கிறது அப்படின்றது ஜெயம். எந்த ஒரு விஷயம் பேச்சுனாலேயே இவங்க ஜெயத்துக்குள்ள வந்துருவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மேபி ரொம்ப நாள் இழுபறியா போயிட்டே இருக்கும். இவங்களே வந்து அந்த லா புக்க எடுத்து ஜஸ்ட் இப்படி புரட்டுவாங்க அல்லது யாரோடையோ பேசிட்டு இருப்பாங்க. அந்த குரு, அந்த ஆப்போசிட்டா இருக்கிற குரு வந்து, "ஏன்பா இது ட்ரை பண்ணக்கூடாது? இது புதுசா இந்த லா வந்திருக்கே" அப்படின்னு சொல்லி ஏதோ டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க. இவங்க போய் அந்த லாவ பத்தி அவங்களுடைய லாயர்ட்ட போய் சொல்லும்போது, "ஓ! ரைட் தான், சூப்பர் தான்." மேபி
மேபி அவர் அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். பட் ஆனா இவங்களுடைய ஐடியாஸ யூஸ் பண்ணி அந்த கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை எல்லாமே எத்தன வருடங்களா போயிட்டு இருந்தாலும் சரி, இப்ப கண்டிப்பா முடிஞ்சிரும். நீண்ட நாளா டைவர்ஸ் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு டைவர்ஸ் தான் எண்ட் அப்படின்னா, கண்டிப்பா இப்போ திருப்திகரமான டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அனைத்து பிரச்சனைகளுமே இன் டெர்ம்ஸ் ஆஃப் கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு இப்போ வந்து தவிடு பொடி ஆயிடும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த இஎம்ஐ பிரச்சனைகள், கடன் பிரச்சனை இதெல்லாமே இந்த கிரக பெயர்ச்சிகளுக்கு பின் ஒரு முடிவுக்கு வருமாங்க? தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு கடன் சுத்தமா போயிடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கிடையாது. கண்டிப்பா கடன் கொஞ்சமா இருக்கும். பட் அது வந்து அவங்களுக்கு பாதிக்காத லெவலுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இவங்களுடைய 6ஆம் வீட்ட சனி பகவான் பார்க்குறாரு. அப்ப சனி பகவான் எந்த இடத்த பார்த்தாலும் அந்த இடத்துல அவர் வந்து கிளியர் பண்ணிடுவாரு அப்படின்றது ட்ரூ. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய கடன் பிரச்சனைன்றது பிரச்சனையா இல்லாம, "அப்பா இதெல்லாம் முடிச்சுட்டேன்டாப்பா. இனி இவ்வளவு தான் இருக்கு" அப்படின்னு ஏதோ ஒரு மிச்சம் மீதி இருக்குமே ஒழிய டோட்டலா ஸ்வாப் அவுட் ஆகாது. ஆனா அது மிகப்பெரிய பாதிப்புக்கு ஏற்படாது. அண்ட் மேபி அவங்க வேற ஒரு இடத்துல லோன் வாங்கியிருக்கலாம். இப்ப வேற ஒரு இடத்துல லோன் வாங்கி இல்லது அவங்களுடைய ஜுவல்ஸையே கொண்டு போய் வச்சு கூட இந்த ஹை வட்டி குடுக்கக்கூடிய லோன வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டு, இப்ப சமாளிக்கக்கூடிய வகையில அவங்க வந்து கொண்டு வர மாரி பல விஷயங்கள் அவங்களுக்கு ப்ளஸ்ஸா இருக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில ஒரு தானம், தர்மம் செய்யணும்னா என்ன மாரி தானம், தர்மம் செய்யலாங்க? தனுசு ராசி அன்பர்கள் வந்து 4ஆம் வீடு இவங்களுடைய குரு. அங்க தான் சனி பகவான் உட்கார்ந்திருக்காரு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து லேண்ட் சம்மந்தமா பிரச்சனை, வீட்ல வில்லங்கங்கள் இருக்கோ, அவங்களுக்கு போயி இவங்களுடைய ஐடியாஸ குடுத்து உதவுறது ரொம்ப ரொம்ப ப்ளஸ். அதே மாரி குருவினுடைய ஸ்தலங்கள், சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் இந்த மாரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஆசிரியர்களுக்கு என்ன தேவையோ அத பார்த்து பண்றதும் ரொம்ப சிறப்பு. அதே மாரி பாசிப்பருப்பு சுண்டல், கடலைப்பருப்பு சுண்டல் இதெல்லாம் வந்து செஞ்சு கோயில்ல போய் எல்லாருக்கும் விநியோகம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். 9ஆம் வீட்ல கேது வர்றதுனால விநாயகர் கோயிலுக்கு போயி, அங்க விநாயகர் கோயில்ல ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் இவங்க சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு எடுத்துட்டு போயி மினிமம் 7 பேருக்கு தன் கைகளால் அந்த ஸ்வீட்ட குடுக்கும்போது, ஏன் ஸ்வீட்டுன்னு சொல்றோம்னா, அப்போ வந்து காரம் சாப்பிட்டு இப்படின்னு வந்து செஞ்சிடக்கூடாது. திருப்தி அப்படின்ற ஒரு மனோநிலை ஏற்படணும். அப்படி இருக்கும்போது அந்த சம்பந்தமா எந்த நெகட்டிவ் சம்மந்தமா இருக்கோ, அந்த நெகட்டிவ கத்தரிச்சுடுவாரு. அதனால தான் விநாயகர் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றத சொல்றோம். அருகம்புல் இவங்க கோயிலுக்கு நித்தியமும் தானம் குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதுவுமே பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும். தனுசு ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில செல்ல வேண்டிய கோயில் அப்படிங்கிறது என்னவா இருக்குங்க? தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு ரொம்ப புடிச்சதே பார்த்தீங்கன்னா, குரு ஸ்தலம், அம்மனுடைய வழிபாடு. இது 2ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்த்துட்டு, சஷ்டிக்கும், பஞ்சமிக்கும் அவங்க வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் குடுத்து போயிட்டுருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லாருக்கும். துர்க்கை அம்மனுடைய வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திய குடுக்கும். என்ன நெகட்டிவ வின் பண்ணி பொதுவா தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து சேலஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு நெனைப்பாங்க. திருப்தியா இருந்தா போதும், சர்விஸ் பண்ணா போதும்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலருந்து வெளியில வர்றதுக்கு துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, அது எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து ப்ரே பண்ணலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கிரக பெயர்ச்சிகள்னால என்னென்ன விஷயங்கள் சாதகமா இருக்கு, எதெல்லாம் பிரச்சனைகள தருங்கிறது பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.